மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருப்பங்கூரில் நந்தி விலகி நந்தனாருக்கு காட்சி கொடுத்த அருள்மிகு சவுந்தர நாயகி உடனாகிய சிவலோகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் மழையின்றி நாட்டில் பஞ்சம் நிலவியதாகவும், இறைவனது கட்டளைப்படி ராஜேந்திர சோழன் திருப்பங்கூருக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தபோது அங்கு வந்த சுந்தர் இறைவனை பாடி மழை பெய்ய வைத்ததாகவும் தல புராணங்கள் கூறுகின்றன. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பக்தர்கள் பங்களிப்பு என 2 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தருமபுர ஆதீனம் முன்னிலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராஜகோபுர கலசங்கள் மற்றும் விமான கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.